Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உன் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலை விளைவில் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே இந்த வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாய் நீ செய்த அற்புதத்தை கர்த்ததாமே சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நித்திய கன்மலையே, எங்கள் நித்திய கன்மலையே, நித்திய வாய் நான் நம்பும் கன்மலையே, நித்திய கன்மலையே, எங்கள் நித்திய கன்மலையே, நித்திய மாய் நான் நம்பும் கன்மலையே, அடைக்கலம் பேரேது இந்த அழிந்திடும் உலகினிலே, அடைக்கலம் பேரேது இந்த அழிந்திடும் உலகினிலே, நம்பியே நான் இருப்பேன் எந்த நித்திய கன்மலையே, நம்பியே நான் இருப்பேன் எந்த நித்திய கன்மலையே, நித்திய கன்மலையே, எங்கள் நித்திய கன்மலையே, நித்திய மாய் நான் நம்பும் கன்மலையே, நித்திய கன்மலையே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பெரியமானே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரது ராஜ்யத்தின் பணி செய்ய ஊழியர்களாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படும் போது இதை கேட்பவர்கள் பொறாமை கொண்டு நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை செயலற்று போகும்படி செய்ய சத்துருவோடு சேர்ந்து கொண்டு போராட ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற திட்டங்களை நமக்கு விபரித்து காண்பிக்க தொடங்குவார். இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் நாம் கர்த்தரை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும். அப்போது வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்முடைய குழப்பங்களுக்கு விடையை கர்த்தர் பெரிய ஞானிகளின் மூலமாய் கூட அவர்கள் வாயிலிருந்து நமக்கு கிடைக்க செய்ய மாட்டார். அதற்கு பதிலாக ஊழியத்தை பற்றி ஒன்றும் அறியாத குழந்தைகள் பாலகர் வாயினால் அந்த காரியங்களை உறுதிப்படுத்தி நம்மை பலப்படுத்தி செயல்படுத்த நடத்துவார்.
இதை குறித்து இந்த நாளிலே நடந்த ஒரு அருமையான சாட்சியை, இந்த ஊழியம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பது குறித்த சாட்சியை இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்ததாம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே அந்த ஊழியத்திற்குண்டான உபவாசத்திலே நான் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்படி என் கூட ஆனந்த் என்ற ஒரு தம்பி ஊழியத்திலே இருந்தார். 2 பேருமாய் ஊழியத்துக்கு இப்போ எங்களுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணோன்னா ஊழியத்திற்கு பெயர் வேணும். ஊழியத்துக்கு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார். அப்படி சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரே குழப்பம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு புது ஊழியத்தை மெதுவாக ஒன்றொன்னா வர கர்த்தர் சொல்லாமல் முதலாவது நித்திய கன்மறை ஊழியங்கள் என்ற பெயரில் ஊழியங்கள் ஆரம்பமாகும். இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக கன்மறை கிறிஸ்து சபை என்ற பெயரிலே சபையும் கிளை சபைகளும் அதிகமாக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஊற்று தண்ணீர் என்ற பத்திரிகை ஊழியத்தையும் விண்ணொலி என்ற பெயரிலே பாடல் ஊழியங்களையும் இன்னும் சிறு பிள்ளைகள் மத்தியிலே குழந்தைகளுக்குண்டான ஒரு ஊழியத்தையும் பிற்பாடு தேவனுடைய சமூகத்திலே நீ காத்திருக்கிற ஒவ்வொரு வேளையிலும் சிறுமைப்பட்ட ஜனங்களாக இருக்கிற குஷ்டரோகிகள், நரிக்குறவர்கள், இப்படி நிறைய பேரை சொல்லி இவங்க மத்தியிலெல்லாம் ஊழியங்கள் ஆரம்பமாகும் என்று சொன்னார். நிறைய காரியத்தை சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ வேத அறிவும் இல்லாத ஒரு நேரம் இது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் விழித்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்த வேளையிலே உட்கார்ந்து நான் 40வது நாள் உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த தம்பிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீ ஜெபம் பண்ண, உனக்கு ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்தினா எனக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஆனாலும் இதை யாராவது ஒருத்தர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்குமே, அப்படி இது என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வரவங்க போகிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி என் மேலே பொறாமையாய், அதாவது எடுத்த உடனே இன்னும் இவ்வளோ வேகமாய் ஊழிய ஆரம்பிக்கிறதும், சர்ச் ஆரம்பிக்கிறதும், பில்டிங் ஆரம்பிக்கிறதும், இதெல்லாம் என்னன்னு ஒரு மாதிரி என் மேலே நம்பிக்கை இல்லாமல், அதாவது என்னுடைய கடந்த கால உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இதெல்லாம் செய்வதற்கு இவனுக்கு தகுதி இருக்கிறதா, இவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் தானே, அப்படி எப்படி ஆண்டவர் இவனை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுப்பார் அப்படின்ற எண்ணத்தோடு ஒரு மாதிரி என்னை பரிகசிக்க தொடங்கினார். இன்னைக்கு என்ன பண்ணுறது இருந்த எனக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நான் ஆண்டவரை தான் அண்டிக் கொள்வேன். அப்பொழுது 40வது உபவாச நாள் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். கட்டில் மேலே எல்லாம் வரிசையாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கார்னரில் என்னுடைய சிறிய மகன் சோலமன் அவனை படுத்து கொண்டிருக்கிறான். அந்த ஓரத்தை படுத்து கொண்டிருக்கான். அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற தரையில் நான் முட்டி போட்டு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதாவது கர்த்தர் கொடுத்த வரிசையான அந்த ஊழியங்களுடைய பெயர்கள், என்னென்ன ஊழியங்கள் எல்லாத்தையும் கண் முன்னாடி வைத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பேர் தான் வைக்கணுமா, வேறெல்லாம் ஒருத்தர் மூலமாக எனக்கு அதான், நாங்கள் நிறைய கும்பலாக கூடி ஜெபம் பண்ணுவோமே, அப்போ கூட இதை குறிச்செல்லாம் ஒன்றும் வெளியே வரலையே, நேரடியாக ஆனால் பேசியிருக்கிறேன். 2 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு இந்த காரியத்தை பேசியிருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை வசனம் தானே முக்கியம், அதை வச்சு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு என்று சந்தோஷமாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். அதே சமயத்தில் உள்ளூர ஒரு பயம். இந்த பயத்தினுடைய காரணம், என்னை சுற்றி இருந்த அநேகர் என்ன ரொம்ப ஓவராக ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் பேசி என்னை கொஞ்சம் ஓட்டத்தை கதிகலங்க செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி ஜெபம் பண்ணி இந்த ராத்திரி 40வது நாள் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உபவாசம் முடிகிறது. அப்போ என் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்த, அதாவது அந்த கட்டில் ஓரத்தில் படுத்திருந்த என்னுடைய சிறிய மகன், அவன் என்ன பண்ணான், திடீர்னு கையை உயர்த்தி இதை அவர்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெறும் முன்னால் அந்நிய பாஷை பேசி இந்த வார்த்தையை சொல்லிட்டு பின்னால் அந்நிய பாஷையை பேசிட்டு அப்படியே கையை கீழே போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நான் அப்படியே பார்த்தேன், இன்னும் இதை அவர்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா நானும் ஒரு தம்பியும் தான் ஊழியத்தை இருக்கிறோம். அவர்கள் என்ற வார்த்தை இதை அப்படின்னா, இப்போ இந்த பாண்டவர் சொன்ன காரியத்தெல்லாம் நான் சந்தேகப்படுறது, ஏன் இப்படி வைத்தியகாரத்தனமாக சந்தேகப்படுறேன், நான் தானே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை குழந்தைகள், ஏன்னா பெரியவங்கெல்லாம் என்னை கிண்டல் பண்ணி கொண்டிருக்கும் போது, பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிற தேவன் என்று இன்றைக்கு நாம் வாசித்த பிரகாரமாய் ஆண்டவர் ஒன்றும் அறியாத ஒரு குழந்தை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஊழியத்தினுடைய காரியம். அப்படி அவனுக்கு ஒரு 7 அல்லது 8 வயது இருக்கும். டக்குன்னு அந்த இதை அவர்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள்னு சொல்லி முடிச்சோன்னே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. ஆண்டவர் பிள்ளைங்க குழந்தை வாயினால கர்த்தர் பலன் உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு மறுநாள் காலையில் அந்த தம்பி உபவாசம் முடிஞ்சு அவனும் வந்தான். அவன் வந்து கேட்கும்போது அவனுக்கு தமிழை ஒன்றும் தெரியல. அவன் சொன்னான், இங்கிலீஷில் இ டி இ இ ஆர்
அப்படின்னு இருக்குது பிரதர். என்னது NAL அப்படின்னு போட்டுருக்குது. எட்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொன்னேன். நான் எனக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தின அதே காரியமானே உனக்கு அந்த தெரிய வந்திருக்குது. எட்டர்னல் ராக் மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவர் சொல்லிட்டாங்க. அப்போ கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த நாளிலே எல்லாவற்றையும் தயார் பண்ணி தேவனுடைய கிருபையினாலே இதுவரை இது ஏறக்குறைய 35-36 வருடங்களுக்கு மேலாக இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படியாக அவர் என்னென்ன ஊழியமெல்லாம் சொன்னாரோ அந்த ஊழியத்தை தான் செய்யும்படி கர்த்தர் இதுவரையிலே கரம் பிடித்து நடத்தி வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஊழியத்தை கெடுக்கும்படியாக, உங்களை பலவீனப்படுத்தும்படியாக பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, என்னென்னவோ மற்ற வெளி ஆட்களை எல்லாம் கூட கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை நிலை கொலை செய்யும்படியான காரியங்களை செய்வார்கள். நாம் இப்போ என்ன பண்ணணும்னா பயப்படவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே நீ பேசும் என்று காத்திருக்கும் போது அவர் குழந்தைகள் பாலகர் வாயின் மூலமாய் பலனை உண்டு பண்ணுகிற தேவன். வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையாகிரும் தரையில் விழுந்து போகாது. இப்படிதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு என் மகன் மூலமாய் அந்த காரியத்தை அந்த நாளிலே கர்த்தர் பேசி உற்சாகமாய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை சபை நடுவே சொல்லி ஊழியங்களை தொடர்ந்து ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பங்கை நாம் நிறைவேற்றி முடிக்கிற வரையிலே கர்த்தர் நம்மோடு கூர்ந்து நம்மை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கிருபை எந்நாளும் உள்ளது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் எங்களை தெரிந்து கொண்டதும் உங்களுடைய கிருபை ராஜா. எங்களோடு பேசுகிறதும் உங்களுடைய கிருபை ராஜா. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்கிறதும் உங்களுடைய கிருபை. அந்த நேரத்தில் நாங்கள் அப்பா மருண்டு கர்த்தாவே பயப்படும் பொழுது அந்த நேரத்தில் எங்களை கர்த்தாவே பலனடைய செய்கிறதும் உங்களுடைய கிருபையா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.